தலைமுறைகள் கடந்தும் 48 வருடங்களாக சுவையான சமையலுக்கு மக்களின் அபிமானம் சக்தி மசாலா. எங்களுக்கு ஒரு கேரளா கவர்மெண்ட் இது வரைக்கும் ஒரு 4 ஸ்டேட் அவர் கொடுத்துருக்காங்க. பிரதான கிராப் வந்து தென்னை, ஒரு 1600 மரம் இருக்குது. அதுக்குள்ள இன்டர் கிராப் வாழை போட்டிருக்கோம், ஜாதிக்காய் போட்டிருக்கோம், பாக்கு, கொய்யா வந்து ஓப்பன் கல்டிவேஷனில் ஹை டென்சிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க, பப்பாளி பண்ணிட்டு இருக்கோம், பலா பண்ணிட்டு இருக்கோம், டிம்பர் வேல்யூ ட்ரீஸ் வச்சிருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கிறோன்னா எல்லாத்தையுமே ஒரு ஆட்டோமைஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மெக்கானைஸ்டாக ஒரு இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பிரைமரி கலெக்ஷன் டேங்க்கு. நம்ம அங்கே கட்டித்தரையில் கழுவிடக்கூடிய சாணங்கள், கோமியம், தண்ணி எல்லாமே இந்த பிரைமரி கலெக்ஷன் டேங்க் வந்துடும். இங்கேருந்து பம்ப் பண்ணி மெயின் பயோடைஜஸ்டருக்கு இங்கே பம்ப் பண்ணிவிடும். மெயின் பயோடைஜஸ்டருக்கு இங்கே பம்ப் பண்ணிவிடும். ஸோ இங்கே தான் வந்து அந்த ஃபர்மெண்டேஷன் நடக்குதுங்க. அந்த சாணத்தை கோமியத்தையும் நொதுக்கி வைக்கக்கூடிய ப்ராசஸ் இங்கே தான் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 65,000 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க். இது ஒரு 20 அடி டயால் இருக்குது. ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாக, ஒரு சிஸ்டம் ஓரியன்டாக, ஒரு மெக்கனைஸ்டு ஒரு சிஸ்டம் மூலிமா ஆட்களை கம்மி பண்ணி எப்படி இந்த இயற்கை விவசாயத்தை எடுத்துகிட்டு போக முடியும். கிட்டத்தட்ட 80% வந்து வேல்யூட் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். இப்போ கோகனட்லேருந்து கோகனட் ஆயில் பண்ணுறோங்க, செக்கெண்ணெய் பண்ணுறோம், அதுலேருந்து மறுபடியும் ஹேர் ஆயில் பண்ணுறோம், வெர்ஜின் கோகனட் ஆயில் பண்ணுறோம், கொய்யா செடியிலேருந்து கொய்யா தலையை வச்சு கொய்யா டீ பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட நெய் பண்ணிகிட்ருக்கோம், பசு நெய் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஸோ இதெல்லாமே மதிப்பு கூட்டல் பண்ணும்போது இன்னொன்று ரெண்டாவது இந்த பயோகேஸ் யூனிட்டுங்க. இது வந்து அனாரோபிக் ப்ராசஸிங். இதுலேருந்து வரக்கூடிய மீத்தேனை நம்ம வீட்டுக்கு நம்ம கேஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து வரக்கூடிய ஃபைனல் ஸ்லரியை நம்ம தோட்டத்துக்கு உரமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். பசுமை விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இருக்கிற இடம் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கோம். இதே தோட்டத்தை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு நம்ம பசுமை விகடன் வாசகர்களுக்கு நம்ம ஒரு செய்தியாக கொடுத்துருந்தோம். ஞானசரவணன் ஒரு இளைஞர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட இளைஞர், இங்கே இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காருன்னு போட்டிருந்தோம். இப்போ அதே இடத்துல இருக்கும். ஆனால் இதில் நடந்திருக்கிற மாற்றம் என்னன்னா, கடந்த 2023ஆம் ஆண்டு கேரள மாநிலத்திலேயே சிறந்த இயற்கை விவசாயிங்கிற விருதை கேரள மாநில அரசு கிட்ட ஞானசரவணன் பெற்றிருக்காரு. குறுகிய காலகட்டத்துக்குள்ள இயற்கை விவசாயத்துல இவ்வளவு பெரிய அளவுக்கு தடம் பதிச்சு கேரள மாநிலத்தோட அங்கீகாரம் பெற அளவுக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் பெருமாட்டி பஞ்சாயத்து, சித்தூர் தாலுக்கில் தமிழ்நாடு கேரளா பார்டர் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனுங்க, ராமர் பனைன்னு சொல்லக்கூடிய இடத்துல டீசன்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது எங்களோட பேர், ஃபார்ம் பேர். நான் படித்தது வந்து MAHR ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சென்னையில் படித்தோம். படிச்சுட்டு அங்கே சென்னையில் ஒரு 8 வருஷம் ஒரு நல்ல கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நானும் படிச்சுட்டு இப்போ விவசாயத்துக்குள் இருக்கேன். என்னோட ஒய்ஃப் கிருஷ்ணசுதா, அவங்களும் இப்போ MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் விப்ரோவில் முடிச்சுட்டு இப்போ விவசாயத்துக்குள் இருக்காங்க. தம்பி சர்குணன் MBA ஃபினான்ஸ், அவரும் விவசாயம் பார்க்குறாரு. தம்பியோட ஒய்ஃபு சங்கவி, அவங்களும் இப்போ குடும்பமாக படிச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு என்ன கட்டாயம் அப்படின்னு கேட்க போனோம்னா, நம்மளோட இன்னைக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டுங்க. அதாவது உணவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி அது விஷமாக மாறிட்டு இருக்குதுங்கிற ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு 7 தலைமுறையாக நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது அப்பா, அதுக்கு முன்னாடி தாத்தா, அதுக்கு முன்னாடி நிறைய ஜென்ரேஷன் விவசாயம் பண்ணாங்க. அதுலேருந்து தான் நாங்கள் எல்லாமே படிக்க ஆரம்பித்தது. நாங்கள் எங்களோட அனுபவம், எங்களோட எக்ஸ்போஷர் எல்லாமே இந்த விவசாயத்துலேருந்து எடுத்து தான். ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம இந்த விவசாயத்தை நம்ம தள்ளி போயிட்டுருக்கோமோ, விவசாயத்தை தாண்டி நம்ம அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு லைஃப்பில் போயிட்டுருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சுங்க, அதாவது ஹெல்த் இஷ்யூஸு, இதுக்கெல்லாம் வந்து அடிப்படை காரணமே ஒரு உணவுப் பொருள் தான். ஸோ இவ்வளவு 7 தலைமுறையான விவசாயம் இருந்துமே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு விஷத்தை தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் தான் 2016 இங்கே நாங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு ஃபார்மிங்காக வந்தது. இது வந்து டீசன்ட் ஃபார்ம்ஸுங்கிறது ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டமுங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் தான். அடிப்படை மாடு வச்சு ஒரு 36 ஏக்கராவை இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். பிரதான கிராப் வந்து தென்னை, ஒரு 1600 மரம் இருக்குது. அதுக்குள்ளே இன்டர் கிராப் வாழை போட்டிருக்கோம், ஜாதிக்காய் போட்டிருக்கோம், பாக்கு, கொய்யா வந்து ஓப்பன் கல்டிவேஷனில் ஹை டென்சிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க, பப்பாளி பண்ணிட்டு இருக்கோம், பலா பண்ணிட்டு இருக்கோம், டிம்பர் வேல்யூ ட்ரீஸ் வச்சிருக்கோம், நெல் வயல் வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறது போக வேல்யூ அடிச்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மதிப்பு கூட்டல் நாங்கள் இங்கே பண்ணக்கூடிய எல்லா விவசாயத்திலும் கிட்டத்தட்ட 80% மதிப்பு கூட்டலாம் இங்கே கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 9 வருஷம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 தலைமுறையான விவசாயம் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழலில் எங்களுக்கு ஒரு கேரளா கவர்மெண்ட் இது வரைக்கும் ஒரு 4 ஸ்டேட் அவர் கொடுத்துருக்காங்க. கேரளா, அதாவது ஸ்டேட் ரெகக்னைசேஷன் பார்த்தீங்கன்னா 4, அதில் 3 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது, கேரளா கவர்மெண்ட்டோடது. 2017 சிறந்த தென்னை விவசாயத்துக்காக கிடைச்சது. 2019 யுவ கர்ஷகன் அப்படின்னு சொல்லுவாங்க, யங் ஃபார்மர் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கிடைச்சது. 2023 பெஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மர் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கிடைச்சது. 2022 வந்து சரோஜினி தாமோதரன் ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய ஆர்கானிக் ஃபார்மிங்காக
ஒரு ஸ்டேட் அவார்டு கிடைச்சதுங்க. ஸோ இயற்கை விவசாயம் அப்படின்னாலே இன்னைக்கு வந்து ஒரு தற்சார்பு விவசாயம் தான் இயற்கை விவசாயம். அதுக்கு அடிப்படை மாடு கால்நடைகளை வச்சு தான் பண்ணக்கூடிய விவசாயம் தான் இயற்கை விவசாயம்னு சொல்ல முடியும். ஸோ அதுதான் நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாக, ஒரு சிஸ்டம் ஓரியன்டாக, ஒரு மெக்கனைஸ்டு ஒரு சிஸ்டம் மூலியமா ஆட்களை கம்மி பண்ணி எப்படி இந்த இயற்கை விவசாயத்தை எடுத்துகிட்டு போக முடியும். அதாவது இன்புட் ப்ரொடக்ஷனுக்காக நான் சொல்கிறேனுங்க. அதாவது ஒரு ஜீவாமிர்தம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பஞ்சகாவியா பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஆட்கள் தேவைப்படுது. வரக்கூடிய காலங்களில் இன்னும் ஆள் பற்றாக்குறை நிறைய விவசாயத்துக்குள் இருக்குது. அப்போ இது எப்படி ஒரு மெக்கனைஸ்டாக ஒரு இன்புட் ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு போக முடியும், அதே சமயத்தில் எப்படி நம்ம ப்ரொடக்ஷனையும் நம்ம ஜாஸ்திப்படுத்த முடியும், ஒரு டைவர்சிஃபிகேஷன் இதில் எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்சார்பு விவசாயம், கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். இது நம்ம வரக்கூடிய கிளைமேட் சேஞ்சுக்கு தகுந்த ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் இங்கே டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படை நாட்டு மாடுகள் நம்ம டீசன்ட் ஃபார்ம்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 20-22 மாடு இருக்குதுங்க. இந்தியாவோட 4 ஸ்டேட் மாடு இருக்குது இங்கே. சாகிவால் இருக்குது, காங்கிரேஜ் இருக்குது, காங்கேயம் இருக்குது, கிர் இருக்குது. ஸோ இந்த மாடுகள் கொடுக்கக்கூடிய சாணகமும் கோமியம் பால் இதுதான் மொத்த ஃபார்முக்கும் ஃபெர்டிலைசராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து சாயில் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயம், சாயிலை கன்சர்வ் பண்ணுறதுக்கு, சாயிலுக்கு இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு தேவையான உரத்தை தயாரிக்கிறதுக்கு இந்த சாணத்திலேருந்து எடுக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்காக ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், தோட்ட கழிவுகளை மறுபடியும் மக்க வச்சு தோட்டத்துக்கு திருப்பி உரமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த சாணகம், இந்த நாட்டு மாடு நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம ஃபார்மை பொறுத்தளவுக்கு இந்த நாட்டு மாடு தான் அடிப்படை. ஸோ நாட்டு மாடு பொறுத்தளவுக்கு நம்ம ஹை ஈல்டிங் எல்லாம் வராதுங்க, ஒரு ஆவரேஜான ஈல்டிங் தான் வரும். பர் டே வந்து ஒரு 5-6 லிட்டர் தான் ஒரு மாட்டுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம பாலாக கொடுக்கறத தாண்டி நம்ம நெய்யாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாட்டு மாடு கொடுக்கக்கூடிய பாலை நெய்யாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம நெய்யை கன்வெர்ட் பண்ணும்போது செல்ஃப் லைஃபும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு எண்ட் ப்ராடக்ட்டை நம்மளுக்கு பப்ளிக்கு கன்வே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான சிஸ்டமாக இருக்குது. இன்றைக்கி இயற்கை விவசாயம்னாலே மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து லேபர் மேனேஜ்மெண்ட்டுங்க. அதாவது நம்ம எல்லா இடுபொருளையுமே ஒரு ஆளை வச்சு தான் நம்ம அதை உற்பத்தி பண்ணணும், அதை தயாரிக்கணும். இங்கே என்ன பண்ணியிருக்கிறோன்னா எல்லாத்தையுமே ஒரு ஆட்டோமைஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறோங்க. ஒரு மெக்கானைஸ்டாக ஒரு இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பிரைமரி கலெக்ஷன் டேங்க்கு. நம்ம அங்கே தட்டித்தரையில் கழிவிடக்கூடிய சாணங்கள், கோமியம், தண்ணி எல்லாமே இந்த பிரைமரி கலெக்ஷன் டேங்க் வந்துடும். இங்கேருந்து பம்ப் பண்ணி மெயின் பயோடைஜஸ்டருக்கு இங்கே பம்ப் பண்ணிவிடும். இங்கே பம்ப் பண்ணிவிடும். ஸோ இங்கே தான் வந்து அந்த ஃபர்மெண்டேஷன் நடக்குதுங்க. அந்த சாணத்தை கோமியத்தை நொதுக்கி வைக்கக்கூடிய ப்ராசஸ் இங்கே தான் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 65,000 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க். இது ஒரு 20 அடி டயால் இருக்குது. ஸோ இங்கே நொதுக்கி வச்சு ஒரு டெய்லி ஒரு 7,000 லிட்டர் 8,000 லிட்டர் நம்ம ஒரு நொதுக்கி வச்சு அமிர்த கரைசலை நம்ம எடுத்துக்கிறோம். இது நம்ம ஃபீல்டுக்கு ரொட்டீனாக இதே நம்ம பம்ப் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிராப்புக்குமே வந்து ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா இந்த அமிர்த கரைசலும் பஞ்சகவ்யா ஜீவாமிர்தம் அப்படிங்கிற ஒரு நொதுக்கி வச்ச ஒரு உரம் நம்மளுக்கு ஃபீல்டுக்கு போயிடுது. ஸோ இதுதான் இங்கே சிஸ்டம். அதாவது லேபரை கம்மி பண்ணிவிட்டு ஒரு மெக்கனைஸ்டாக நம்ம எப்படி இந்த இயற்கை விவசாயத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம டீசன்ட் ஃபார்ம்ஸில் பண்ணிருக்கக்கூடிய விஷயம். மெயினாக வந்து சாணகம் இது கூட கோமியம் இருக்குங்க. அது கூட கல்ச்சர் ஆட் பண்ணுவோம், சைனோ பாக்டீரியா அதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம். கோ அமிர்தத்துன்னு சொல்லக்கூடிய கல்ச்சர் இதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம். கரும்பு சக்கரை மாவு. ஸோ இதுதான் இதோட பேஸு. ஸோ டெய்லி ஒரு 7,000 லிட்டர் 8,000 லிட்டர் நம்மளால் இதில் நம்ம ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இதுதான் இங்கே நடக்கக்கூடிய சிஸ்டம். இது ஸோ இது வரக்கூடியது எல்லாத்தையுமே வந்து மோட்டர் கூட கனெக்ட் பண்ணி அந்த மோட்டர்லேருந்து இரிகேஷனும் ஃபெர்டிகேஷனும் ஒரே பைப் லைனில் போகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். ஸோ தட் லேபரையும் கம்மி பண்ண முடியுது, நம்மளால் ப்ரொடக்ஷனும் அதாவது இன்புட் ப்ரொடக்ஷனையும் ஜாஸ்திப்படுத்த முடியுது. ஒரு மெக்கனைஸ்டாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஷெட்யூலை மெயின்டைன் பண்ணி எல்லா மரங்களுக்கும் ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் நம்ம இதையா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதுவே அதுவே போடும். நம்ம தண்ணி பாய்க்கிறக்கூடிய இந்த உரங்களும் சேர்ந்து போயிடும். ஸோ இதுதான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்க நம்ம டீசன்ட் ஃபார்ம்ஸில் பண்ணிட்டு இருக்கிறது. வெர்மி கம்போஸ்ட் யூனிட்டுங்க. நம்ம தோட்ட கழிவுகளை கம்போஸ்ட் பண்ணி மறுபடியும் அதே மண்ணுக்கு உரமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலிமா தான் நம்ம உரம் தயாரிச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 1 டன்லேருந்து 1.5 டன் வரைக்கும் நம்மளால் உரம் தயாரிக்க முடியும். ரெண்டே விஷயம், ஒன்று நம்ம தோட்ட கழிவுகள் வேணும், அதை கன்வெர்ட் பண்ணி அதை மக்க வைக்கிறதுக்கு நாட்டு மாடுகளோட சாணம் வேணும். இது ரெண்டு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 1 டன்லேருந்து 1.5 டன் வரைக்கும் நம்மளால் வேஸ்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுதான் நம்ம ஃபார்முக்கு பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஷெட்யூல் வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் எல்லா மரங்களுக்கும் இந்த கம்போஸ்ட் போய் சேருது. அந்த மாதிரியான ஒரு ஷெட்யூல் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அது மூலிமா நம்மளோட நியூட்ரிஷன்ஸை, மண்ணுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். 2 விஷயம் இதெல்லாம் நடக்குது. ஒன்று, நம்ம தோட்டத்தில் இருக்கிறதையே கன்வெர்ட் பண்ணுறதுனால ஆரோக்கியமான மண்ணை உற்பத்தி பண்ண முடியும். இன்னொன்று, நம்ம வெளியிலேருந்து வாங்கக்கூடிய செலவுகள் கம்மியாகும். வெளியிலேருந்து வாங்கக்கூடிய செலவுகள் கம்மியாச்சுனாலே அது ஃபார்மர்ஸ்க்கு, விவசாயிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேவிங்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்மளால் கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம பண்ண ஆரம்பித்தாலே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சேவிங்ஸாக அது மாறுதுங்க. ஸோ இப்போ நார்மலாக ஒரு தென்னை மரத்துக்கோ ஏதோ நம்ம மண்ணுக்கு ஒரு குப்பை மண் வாங்கணும், ஒரு சாணி மண் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டிராக்டர் ஒரு லோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,800 ரூபா வரைக்கும் இருக்குது.
அப்போது சராசரியாக ஒரு ஏக்கராக்கு ஒரு லோடு மட்டும் பத்தாது, ஒரு 3 லோடு 4 லோடு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு 5000 ரூபா ஒரு 6000 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு கம்போஸ்டிங் யூனிட் இருந்ததுன்னா மேக்ஸிமம் அந்த மாட்டுக்கு செலவு பண்ணக்கூடியது மட்டும்தான். அது நம்ம ஏதாவது ஒரு பால் வகையாவோ இல்லை நெய் வகையாவோ நம்ம மாற்றிக்கலாம். அதோட சாணத்தை கம்போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம தோட்டத்துக்கு தேவையான உரத்தை நம்மளே தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதில். ஸோ அடிப்படையில் இயற்கை விவசாயத்தில் நம்ம இன்புட் ப்ரொடக்ஷன் தான் மிகப்பெரிய சேலஞ்சிங். அதாவது மண்ணுக்கு தேவையான உரம் தயாரிக்கக்கூடிய விஷயம் தான் நம்மளுக்கு பெரிய சேலஞ்சிங் இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவுக்கு. நம்ம இங்கே எப்படி பண்ணியிருக்கோன்னா 2 விஷயமா பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பயோ டைஜஸ்டர் மூலிமா அரபிக் கம்போஸ்ட்னு சொல்லுவாங்க, காத்தோட்டத்தை எடுத்து அந்த நுண்ணுயிர்கள் வளர்த்தக்கூடிய ஒரு கம்போஸ்டிங் யூனிட். இன்னொன்று 2வது இந்த பயோகேஸ் யூனிட்டுங்க. இது வந்து அனாரோபிக் ப்ராசஸிங். இதுலேருந்து வரக்கூடிய மீத்தேனை நம்ம வீட்டுக்கு நம்ம கேஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து வரக்கூடிய ஃபைனல் ஸ்லரியை நம்ம தோட்டத்துக்கு உரமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு டைம் நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படின்னா 28 நாள் டைஜஸ்ட் ஆகி தான் நம்மளுக்கு இது உரமாக நம்மளுக்கு வெளியே கிடைக்குது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக கம்போஸ்ட் ஆகி அந்த நுண்ணுயிர் பெருக்கத்தோட நம்மளுக்கு ஒரு நல்ல உரமாக கிடைக்குது. இந்த ஒரு டெய்லி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 300 லிட்டர் வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்லரி கிடைக்குதுங்க. இந்த ஸ்லரி கூட நம்ம அகைன் அந்த சைனோ கல்ச்சரையும் கோவாமிருதத்தை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபீல்டுக்கு டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் நாங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். இது மூலிமா நம்மளோட வெளியிலேருந்து வாங்கக்கூடிய செலவுகளும் கம்மியாகுது, கேஸும் நம்மளுக்கு கிடைக்குது. எந்த விதத்தில் பார்த்தாலும் மண்ணுக்கும் ஆரோக்கியமாக இருக்குது, நம்மளுக்கு விவசாயம் நம்ம தோட்டத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் தேவையான விஷயங்களும் இந்த மாடு மூலியமாகவும் இந்த இன்புட் ப்ரொடக்ஷனை ஒரு மெக்கனைஸ் பண்ணது மூலியமாகவும் நம்மளுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்குமே உணவு அது சார்ந்து இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்து இன்றைக்கி நிறைய யோசிக்க பழகிட்டாங்க பப்ளிக். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் என்னென்னா எது ஆர்கானிக், எது நேச்சுரல் ஃபார்மிங், எது ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தேகம் இருக்குதுங்க. நம்ம என்னதான் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருந்தாலும் அது உண்மையிலேயே அது நியாயமா அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு அவங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரிய வைக்கிறதும் அவங்க விவசாயத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதும் தான். ஒன்ஸ் அவங்க தெளிவாயிட்டாங்கன்னா ஒரு விவசாயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை புரிஞ்சுட்டாங்க, இது இப்படித்தான் உருவாகுதுங்கிற ஒரு அறிவுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு பொருளை பற்றி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்களுக்கு கன்வே பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டீசன்ட் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பயிர்கள்லையும் கிட்டத்தட்ட 80% வந்து வேல்யூட் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். இப்போ கோகனட்லேருந்து கோகனட் ஆயில் பண்ணுறோங்க, செக்கெண்ணெய் பண்ணுறோம், அதுலேருந்து மறுபடியும் ஹேர் ஆயில் பண்ணுறோம், வெர்ஜின் கோகனட் ஆயில் பண்ணுறோம், கொய்யா செடியிலேருந்து கொய்யா தலையை வச்சு கொய்யா டீ பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட நெய் பண்ணிகிட்ருக்கோம், பசு நெய் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஸோ இதெல்லாமே மதிப்பு கூட்டல் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே ஆடட் அட்வான்டேஜுங்க. நம்ம விவசாயம் தாண்டி அடுத்த லெவலுக்கு ஒரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு போகும்போது விவசாயத்தோட மதிப்பும் கூடுது, நம்மளோட பொருளோட மதிப்பும் நல்ல ஒரு பொருளாக போய் மக்களுக்கும் சேருது. தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் இன்ஜினியரிங்கோ இல்லை ஆட்டோமொபைலை பற்றியோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரை பற்றியோ தெரிஞ்சுக்கலினாலும் கூட பரவாயில்ல, ஒவ்வொரு நபரும் ஒரு விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் யோசிக்கிறது. ஏன்னா யாராக இருந்தாலும் 3 நேரம் சாப்பாடு வேணும். அது டாக்டரோ இன்ஜினியரோ சாஃப்ட்வேர் யாராக இருந்தாலும் ஒரு 3 நேரம் சாப்பாடு வேணும். அதுக்கு அடிப்படை விவசாயம் தான். ஸோ விவசாயம் தான் நம்மளோட கலாச்சாரத்துக்கும் நம்மளோட பண்பியலுக்கும் நம்மளோட வாழ்வியலுக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த அடிப்படையை வச்சுட்டு நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம விஞ்ஞானத்தில் வளரலாம். இந்த அடிப்படையை நம்ம மிஸ் பண்ணிட்டு நம்ம விஞ்ஞானத்தில் எவ்வளோ வளர்ந்தாலும் அதுக்குண்டான ஒரு புடிமானம் இருக்காது. ஸோ இந்த நேரத்தில் இளைஞர்கள் நிறைய விவசாயத்துக்கு வரணும். சேலஞ்சஸ் நிறையா இருக்குது, அதே சமயம் வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ இதை புரிஞ்சு நம்ம படித்த விஷயத்த அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் மட்டும் நம்மளுக்கு என்னைக்குமே இருந்தோம். தலைமுறைகள் தொடர்ந்து 48 வருடங்களாக சமையலுக்கான மக்களின் அபிமானம், அன்பின் சுவையான அடையாளம் சக்தி மசாலா. சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.